நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பாகம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதிகாலையில் நம்ம கர்த்தரை தேடணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஏன்னா நம்ம அதிகாலையில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம போய் அவருடைய சமூகத்தில் போய் நான் இருக்கும்போது அவர் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஒரு கவிதை கூட இருக்கும், என்னென்னா, நான் காலையில் வந்தேன், நீ தூங்கிட்டு இருந்த, நான் ராத்திரி வந்தேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நேரம் காலையில் நான் பகலில் வரும்போது நீ வேலையில் இருந்த, இப்படிலாம் ஒவ்வொரு இது எல்லாத்தையும் நேரம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அதிகாலமே போய் நம்ம அவருடைய கிருபையும் அவருடைய பிரசன்னத்தையும் வாஞ்சிக்கும் போது அப்பொழுது நம்ம அவரை கண்டடைய முடியும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அதே போல் இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியை நம்ம போய் தாக்கலாம். சரிங்களா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளினா யாருன்னா, சாத்தானை நம்ம கீழே தரையில் தள்ள விடப்படலாம். ஏன்னா அவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அவன் அதிகாலையில் தான் அவனுடைய கிரியைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வான். ஏன்னா நம்ம அந்த நேரம் நல்லா தூக்கத்தில் டீப்பாக இருப்போம். அந்த நேரம்தான் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் ஒவ்வொரு இதையும் அவன் ஞாபகப்படுத்திக்கிறவனாக இருப்பான். அதனால் நம்ம அதிகாலையில் ஜெபித்தோன்னா, நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கான காரியத்தை அவர் செய்வார். நம்ம அவரை பார்க்கலாம். பிசாசை நம்ம கீழே விழ வெட்டப்படலாம். சரிங்களா? உங்களுக்கு விரோதமாக மந்திரம், சூனியம், பில்லி சூனியங்கள், சேவனை கட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் அதிகாலையில் எழும்பி நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜெபிக்க அந்ததுடைய வல்லமை எல்லாம் முறியப்படும். ஏன்னா அதிகாலையில் தான் எல்லா கிரிகளும் செயல்படும். எனவே நாம் அதிகாலமே எழும்பி நேரப்பட வேளையில் நம்ம எழும்பி வருத்தத்தின் அப்பத்தை நம்ம புசிக்காமல் நம்ம அவருடைய இதை அவருக்காக நம்ம காத்திருக்கும்போது அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்காக செய்வார். நம்ம அவரை காணலாம். நமக்கான காரியத்தை நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். எனவே நாம் அதிகாலையில் எழும்பி நாம் அவரை சந்திக்க நாம் தயாராகும். காலையில் நம்ம எழும்பும்போது அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிப்போம். ஆமென்.